அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு பிரதானமான செய்தி. வெலிகம பிரதேச சபை தலைவரின் கொலை, இதுவரை 9 பேர் கைது, மூவருக்கு விளக்கமறியல், 6 பேரிடம் தொடர் விசாரணை, மேலும் சிலரை கைது செய்ய நடவடிக்கை என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் தலைப்பு. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய துப்பாக்கிதாரி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 9 பேர் இதுவரை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை நிதி குற்ற விசாரணை பிரிவினர் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மாத்தர் நீதவான் நீதிமொழி தொடர்பில் பெற்றுக்கொள்ளப்பட்ட உத்தரவுக்கு அமைய இந்த விசாரணைகள் ஆரம்பமாகின்றன. எனவே இவ்வாறான நிலையில் இக்கொலை தொடர்பில் வெலிகம போலீசாரால் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்கள் மாத்தறை நீதவான் நீதிமன்றில் 42 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணை செய்ய பின்னர் ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறித்த கொலைக்கு முன்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு மோட்டார் சைக்கிளை கொடுத்தவர், குறித்த மோட்டார் சைக்கிளை பழுது பார்த்தவர், முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஆகியோரை இவ்வாறு கைது செய்யப்பட்டு கொலைக்கு உதவி ஒத்தாசை புரிந்ததாக மன்றில் ஆஜர் செய்யப்பட்டார்கள். குறித்த மூவரையும் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க இதன் போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த கொலை தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகளை மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் முன்னெடுத்திருந்ததோடு மேலதிக விசாரணைகளை நிதி குற்ற விசாரணை பிரிவு முன்னெடுத்திருக்கிறது. வெலிகம பிரதேச தலைவர் கொலை தொடர்பான விசாரணைகளுக்காக போலீஸ் மாதிபரின் கீழ் 10 விசாரணை குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துகின்றன. தென் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர், மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர், அரச புலனாய்வு சேவை, போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், கட்டளை அதிகாரி, அதேபோல கொழும்பு மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர், மேல் மாகாண தெற்கு பிரதி போலீஸ் மாதிபர், நிதி குற்ற விசாரணை பிரிவின் பணிப்பாளர், குற்றப்பதிவு பிரிவினுடைய பணிப்பாளர் மற்றும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை சுற்றுலா பிரிவின் பணிப்பாளர் ஆகியோர் ஒன்றிணைந்து இந்த விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். வாட்ஸ்அப் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதனூடாக விசாரணையாளர்களோடு தகவல்கள் பரிமாற்றப்பட்டு இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதன் பிரகாரம் முன்னெடுக்கப்பட்ட தொழில்நுட்ப ரீதியிலான தகவல் பகுப்பாய்வு மற்றும் அதன் பிரகாரம் அனுராதபுரம் கெக்கிராக பகுதியில் கடந்த 26ஆம் தேதி அதிகாலை பெண் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு இதன்போது அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்த துப்பாக்கிதாரி மகரகம நாவின பகுதியில் விசேட விசாரணை குழுவினால் கைது செய்யப்பட்டார். கெக்கிராவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட பெண் துப்பாக்கிதாரியின் மனைவி எனவும் மற்ற நபர்கள் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்த வந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் எனவும் அடுத்தவர் தங்குமிட வசதி வழங்கியவர் எனவும் தெரிய வந்திருக்கிறது. எனவே பின்னர் துப்பாக்கிதாரி கெக்கிராவ பகுதியிலிருந்து கொழும்புக்கு பஸ் வண்டியில் வந்துள்ள நிலையில் அங்கிருந்து பொரளை சகாஸ்புர பகுதிக்கு சென்றதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அங்கு வைத்து துப்பாக்கிதாரிக்கு உதவி ஒத்தாசை அளித்த இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். அதன் பின்னரேயே முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு அமைய மகரகம நாவினவில் வைத்து துப்பாக்கிதாரி சிக்கினார். இந்நிலையில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் பல்வேறு தகவல்கள் வெளியிடப்பட்ட நிலையில் மேலும் சிலரை கைது செய்ய விசாரணை தொடர்கிறது. இதுவரையான விசாரணைகளில் துபாய் லொக்கா என்பவர் இக்கொலைக்காக 16 லட்சம் ரூபாய் பணம் துபாயிலிருந்து துப்பாக்கிதாரிக்கு வழங்கி அவ்வப்போது கட்டளைகளை பிறப்பித்திருப்பதாக கூறப்படும் நிலையில் விசாரணைகள் தொடர்கிறது. அத்தோடு விசேடமாக இக்கொலைக்கான துப்பாக்கியை வழங்கியவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரித்து வருவதாக அப்பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சந்தேக நபர் குற்றச்செயலுக்காக பயன்படுத்த மோட்டார் சைக்கிள் சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்களிடமிருந்து 12 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணம், ஹெரோயின், ஐஸ் போதைப்பொருள், பாவனைக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் என்பன போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் அவை அனைத்தும் வழக்கு பொருட்களாக பட்டியலிடப்பட்டு விசாரணை இடம்பெறுவதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் திவைன பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவலும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். மிதிகம ருவான் பூசே சிட்ட சபாபதி காத்தனையிட்ட டுபாய் லொக்காட்ட கொந்த்ராத் தீலா மாலிமா மந்திரிகை நிவசட்ட வெடித்தி விமாத் ருவான்கே நியோகியேன் லக்ஷ விசாக் துன்னே டுபாய் பெண்ண ரன் பெட்டியா என்பதாக இன்றைய தினம் திவைன பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே மிதிகம ருவான் என்று பூச சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நபர்தான் இந்த வெலிகம பிரதேச சபை தலைவராக இருந்த லசந்த விக்ரமசேகரவை கொலை செய்வதற்கு துபாய் லொக்கா என்பவரிடம் ஒப்பந்தத்தை ஒப்படைத்திருக்கிறார். எனவே மிதிகம ருவானுக்கும் அதே போல கொல்லப்பட்ட வெலிகம பிரதேச சபை தலைவருக்கும் இடையில் முரண்பாடு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த முரண்பாடு கமைய இந்த மிதிகம ருவான் என்பவர் துபாய் லொக்காவுக்கு கூறி ஒப்பந்தத்தை வழங்கி துபாய் லொக்கா தான் இந்த நபர்களுக்கு 14 லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கி இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியிருப்பதான விடயங்கள் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி வழங்கிய தகவலுக்கு அமைய தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த பணத்தை இந்த துப்பாக்கிதாரிக்கு பணத்தை வழங்கியது இப்போது நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றிருக்கிற ரன் பெட்டியா என்று சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு பாதாள குழு தலைவர் தான் இந்த பணத்தை துப்பாக்கிதாரிக்கு வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல் அண்மையில் இந்த வெலிகம பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களை தலைவரை நிர்வாகத்தை தெரிவு செய்கின்ற தேர்தலுக்கு இடம்பெற்ற காலப்பகுதியில் பல்வேறு முரண்பாடுகள் மோசடி சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. எனவே அங்கு
இருவர் கடத்தப்பட்டார்கள், துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. எனவே அப்போது இந்த மாலிமா என்று சொல்லப்படுகின்ற திசைக்காடினுடைய வெளிகம பிரதேச சபை உறுப்பினர்களுடைய வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த சம்பவத்தையும் மிதிகம ருவானுடைய உத்தரவின் பேரில் தான் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இந்த இப்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அந்த துப்பாக்கிதாரி வழங்கிய தகவலின் ஊடாக இந்த விடயங்கள் தெரிய வந்திருப்பதாக திவையின பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஒரு செய்தியாக இருப்பதை காணலாம். வெளிகம பிரதேச சபை தலைவர் கொலை, வடை வியாபாரியிடம் 50,000 ரூபாய் கொடுத்து ஏமாந்த துப்பாக்கிதாரி என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர படுகொலையின் துப்பாக்கிதாரி என கைதான சந்தேக நபர் துப்பாக்கிதாரி குறித்த பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை வெளிப்படுத்தி இருப்பதாக அந்த செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் தெரிவித்த கருத்தை பார்க்கலாம். துப்பாக்கிதாரி இந்த சம்பவத்துக்கு பிறகு கெக்கிராவுக்கு சென்று அங்கு வடை வியாபாரி ஒருவரிடம் 2 சந்தர்ப்பங்களில் 50,000 ரூபாய் பணம் கொடுத்து போதைப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முயன்றிருப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். முதலில் துப்பாக்கிதாரி போதைப் பொருளை வாங்குவதற்காக வடை வியாபாரிக்கு 25,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். பின்னர் 2வது தடவையாக மேலும் 20,000 ரூபாய் கொடுத்து போதைப் பொருளை கொண்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறார். இந்த 2வது தவணை பணத்துடன் வடை வியாபாரி தலைமாறி ஆகிவிட்டதாக தெரிய வருகிறது. பணம் போனது தெரியாமல் துப்பாக்கிதாரி வடை வியாபாரி திரும்பி வருவதற்கான நீண்ட நேரம் காத்திருந்திருக்கிறார். துப்பாக்கிதாரியும் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவரும் போதைப் பொருளுக்கு மிக மோசமாக அடிமையானவராக இருக்கின்றார்கள். எனவே கொலைக்கு பிறகு துப்பாக்கிதாரி, அவரது மனைவி மற்றும் உந்துருளி ஓட்டுநர் என மூவருமே ஒரே மோட்டார் சைக்கிளில் தனமல்வில, வெள்ளவாய, மஹியங்கனை, ரிதிமாலியத்த மற்றும் பகமூன போன்ற பகுதிகளை கடந்து சென்றிருக்கிறார்கள். இந்த கொலையை துபாயிலிருந்து இயக்கியவர் அடுத்த அனுராதபுரம் செல்லுமாறு துப்பாக்கிதாரி அறிவுறுத்தி இருக்கின்றார். கதிர்காமம் வழியாக புத்தளம் நோக்கி சென்ற போது இவர்கள் காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயத்தில் இருந்திருக்கிறார்கள். துபாய் உத்தரவின் பேரில் வழியில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவர் தனது வாகனத்தை கைவிட்டு சென்றிருக்கிறார். ஓய்வெடுத்துக் கொண்டே பயணித்தவர் இவர்கள் கடந்த 20ஆம் தேதி அதிகாலை கெக்கிராவுக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே கெக்கிராவுக்கு சென்ற போது துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கும் மோட்டார் சைக்கிள் ஓட்டருக்கும் போதைப் பொருள் பாவிக்க வேண்டிய தேவை தீவிரமடைந்திருக்கிறது. துப்பாக்கிதாரி முன்பு கெக்கிரா வேலை பார்த்த போது இந்த வடை வியாபாரி நட்பு கொண்டவர். அவரிடம் அவரது தொலைபேசி இலக்கம் இருந்ததால் அவரை மதுபான கடைக்கு அருகில் சந்தித்திருக்கிறார்கள். வடை வியாபாரி துப்பாக்கிதாரிக்கும் அவரது மனைவிக்கும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கும் ஓய்வெடுக்க ஒரு இடத்தையும் வழங்கியிருக்கிறார். வடை வியாபாரி தலைமறைவாகியதால் குற்றப்புலனாய்வுத்துறையினர் தொலைபேசி வலைப்பின்னல் பகுப்பாய்வு மூலம் இவர்களின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் கெக்கிராவில் நீண்ட நேரம் தங்கியிருப்பது அவதானிக்கப்பட்டதால் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி இரவு ராணுவம், விசேட அதிரடிப்படை மற்றும் கெக்கிராவை போலீசார் இணைந்து அந்த பகுதியை முற்றுகையிட்ட போது துப்பாக்கிதாரி போலீஸ் அதிகாரி தாக்கி தப்பிவிட்டு சென்றார். அதன் பிறகுதான் 26ஆம் தேதி அதிகாலை அவர் கெக்கிராவிலிருந்து பேருந்தில் கொழும்பு புறக்கோட்டைக்கு வந்திருக்கிறார். பிறகு துபாயிலிருந்து கட்டுப்பாட்டாளர் அறிவித்தலின்படி போதைப் பொருள் வாங்கவும் பாவிக்கவும் பொருளை வனாத்தமுள்ள சகஸ்புர வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். பொருளை போதைப் பொருள் பயன்படுத்திய பின்னர் துபாயிலிருந்து வந்த உத்தரவின் பெயரிலேயே தனது முடி மற்றும் தாடியை கத்தரித்திருக்கின்றார். ஏனெனில் போலீசார் ஊடகங்கள் மூலம் அவரது படங்களை வெளியிட்டிருப்பதை துபாய் குழுவினர் அவருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் தனது உருவத்தை மாற்றி அமைத்து போலீசார் வெளியிட்ட படங்களிலிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொண்டு காட்ட முயன்றிருக்கிறார். எனினும் குற்றப்புலனாய்வு துறையினர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரது தோற்ற மாற்றங்களை முன்கூட்டியே தயாரித்து அந்த படங்களை உளவுத்துறை மற்றும் விசேட அதிரடிப்படைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதனால் மகரகமவில் வைத்து அரசு புலனாய்வு செய்வ அதிகாரியினால் அவர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இந்த கொலை சம்பவத்து தொடர்புடைய துப்பாக்கிதாரி உட்பட அனைத்து சந்தேக நபர்களையும் 72 நிமிடம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த துப்பாக்கி சம்பவத்துக்கு பின்னர் இடம்பெற்ற பல்வேறு விடயங்களையும் முன்னரும் பின்னரும் இடம்பெற்ற விடயங்களை இந்த நபர் இப்போது போலீசாரிடம் வாக்குமூலமாக தெரிவித்து வருகின்ற விடயங்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.